ஆணுகுதி பட்டின போவ இந்த ஆணுகுதி பட்டி ஆண்டவர் கூட சுபத்திரை தற்போ ஓய் சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபையை பார்த்தால் லட்சுமி கடாது கொடுக்கும். லட்சுமி கடாது கொடுத்து சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய பாதத்திற்கும் அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக ஆசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கு தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி விளக்கம்? விளக்கம் எப்படி? ரை 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 சுபத்திரை 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 சுபத்திரை. ஆமா இவருடைய ஆண்டு வந்தே அது வசதியாவிருக்கும் தேவகிக்கும். இரே இரே பேசாதீரே. சுந்தரி அபிமான திருக்கல்யாணம் போதுமா? இப்பதான் வந்தியா? நன்றி 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 நன்றி. சுபத்திரை சுபத்திரை சுபத்திரை. ஆனா வசதியாவிருக்கும் தேவகிக்கு 8வது குழந்தையாக பிறந்தவர். ஆமா 9வது குழந்தையாகவே பிறந்தவள் இந்த சுபத்திரை. ஆமா 9ஆம் போற தம்பி நான். அப்ப அம்மா 9. 9ஆம் போற பிறந்தவள். அப்படி பிறந்திருந்தால் என்னுடைய தாய் மாமன் அதை கம்சனுடைய ஆக்கிரிக்கு உட்பட்டு ஆண்டவர்கள் போக நாங்க மீண்டவர்கள் 4 பேர். யாரு? எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, எங்க நடன கோபால கண்ணன், எங்க சின்ன அண்ணன் சாத்திகை அண்ணன். நான் 3 பேருக்கு ஒரே ஒரு தங்கை சுமந்திரை. 3 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்கை. 3 பேர் உனக்கு மாத்தி மாத்தி வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன்? 3 பேரு மாத்தி மாத்தி வைப்பாங்கன்னா என்னடா? உனக்கு மஞ்சா தண்ணியோ கல்யாணமா இருந்தா பெரிய அண்ணன் வைக்க முடியல நடு அண்ணன் வைப்பான். நடு அண்ணன் வைக்க முடியல சின்ன அண்ணன் வைப்பான். அப்படி 3 பேர் வைக்க முடியாதோ நான் வைப்பேன். நீ எதுக்கு வைப்ப? நீ வச்சு வைப்பேன்னு சொல்லு. அதான் வைப்பாருன்னா வைப்பேன் தம்பி. அப்படி இருந்தாலும் எனக்கு 3 பேருக்கும் ஒரே ஒரு தங்கை சுபத்திரை. ஆமா நான் பண்றோம். நான் ஜெனரேட் பண்றேன். நான் பேர் வந்து வச்சு குமாரன் ஆரம்பமா கண்ண கண்ண ஆயா அஞ்சில அஞ்சில
சொல்லலையா தம்பி நான் ஒரே ஒரு தங்கையாக பிறந்தாலும் ஆமா கோபாலக்கண்ணன் தங்கை சுபத்திரை ஆனாலே நான் எப்பேர் விட்டால கல்யாணம் செய்தேன் யாரு அப்படின்னு உனக்கு தெரியாது நான் திருட்டு போயினா எங்க வீட்டுக்காரி ஆள் யாருன்னு உனக்கு தெரியாது சொல்ற முடியா அப்படின்னு கேட்டா ஐவர் ராஜாக்களில் நடுபிறந்தோர் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன பெருமாள் ஆனால் அழகு மன்னன் சொன்னனே எங்க வீட்டுக்காருக்கு எப்பேற்பட்ட அழகு இருக்கு பின்னழகு கருத்திலே காண்டிவா பார்வை உடைய 32 அழகு 11 நாம தேனம் படைத்த அர்ஜுன பெருமாள் அத்தை மகன் என் மாமன் மகன் அவரை தான் நான் கல்யாணம் செய்திருக்கேன் அப்பேற்பட்ட கல்யாணம் செய்து அது அவரு நான் சேர்ந்து அழகான ஆண் குழந்தை ஆமா அது இருக்குதா செத்து போச்சு ஐயோ ஏய் ஏன்டா அதுக்குள்ள அப்படி போறாங்க மொத்தம் வா புள்ள செத்து ஓடுறா ஏய் அப்ப வா சூத்து போ நீ சொல்லியம்மா அபிமன்யு என் மகன் பெயர் ஓஹோ அழகான ஆண் இப்ப வாலிப பருவம் நல்ல காலை பருவம் சிங்கம் போல இருக்கான் நல்ல காலக்கண்ணு மாதிரி இருக்கான் என்னது ஆமா ஆம்பளை புள்ளையம்மா அப்படி இருந்தாலும் தம்பி ஆனா எங்களுடைய பங்காளி இருக்கானே துரியோதன படுபாய் எங்களுக்கு சூது பகடையாடி நாடு ராஜ்யத்தை பறித்துக் கொண்டு காட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்காரங்க எங்க மூத்தார் கோயினாருல ஆமா போய் ஆனா இப்ப நான் மட்டும் நானும் என் மகனும் அபிமன்னனும் நானும் கொஞ்சம் பட்டணத்துல குத்து நெல்லி குத்தி அது வரக்கூடிய மின்வா என்று சொல்லக்கூடிய நொய்யை தான் புடைச்சு கஞ்சா சாப்பிடுவேன் வயிற்று பிழைப்பு அதான் செய்து கொண்டு வருகிறான் ஆனா இருந்தாலும் என் மகன் வாலிப பருவத்தில் இருக்கேன்னு சொன்னானே அவனை எங்கடா பாத்தியாடா நீ அபிமன்னுடா அவனா ஆமா அடி வல்லால என்னடா நேத்து நான் சிவனேடி வீட்டுல நேத்து கிரிக்கெட் மேட்ச் டிவி பாத்துட்டு இருந்தேன் ஆமா உன் பையன் ஓடியாந்தான் போலண்ணா பூபதி விளையாடப்படுது வா மச்சான் போய் நம்ம கிரிக்கெட் விளையாட போலான்னு கூப்பிட்டான் சரி போனேன் நான் பந்து வச்சிருந்தேன் பந்து எழுது பேட்டு உன் பையனுது சரி 2 பேர் ஏரிக்கு போனோம் ஆமா அவன் ஃபர்ஸ்ட் பேட்டு பிடிச்சான் அவன் நான் பால் போட்டேன் அவன் அடிச்சான் பாரு என் கையில வந்து உக்காந்துச்சு உன் பையன் அவுட் ஆயிட்டான் தோத்துட்டான் 2வது நான் பேட்டு பிடிச்சேன் அடிச்ச நீ அடிச்ச அவன் வந்து போட்டான் ஆமா அவன் வந்து போட்டான் நான் அடிச்சேன் ஆமா அந்த தேவடாளுக்கு போன இந்த பாலை புடிக்கிறதுல நேரா போய் கிணத்துல ஊந்துச்சு அப்புறம் எடுக்க வேண்டியதானே அது பாயஞ்சு கிணறு நான் கிணத்து ஓரமா உட்காந்து அழுவுறேன் ஏன் பந்து வேணும் அழுவிடேங்க ஐயோ பையன் வேணுந்தா பூபதி நீ அழுவாத இந்த பந்து போனா போகட்டும்டா ஏ பூபதி நீ அழுவாதுடா இந்த பந்து போனா போகட்டும் எங்க அம்மா கிட்ட 2 பந்து இருக்குது அதை வாங்கி வந்து கொடுக்குறேன்னு சொன்னான் உன் பையன் பந்து கேட்டானே குட்டே இல்லையா என் அம்மாவும் வந்து இன்னும் பந்து கேட்கல நானும் கொடுக்கவும் இல்ல பையன் வரைக்கணும் வந்தா சொல்றேன் அபிமான தற்போ
ஐயோ ஐயோ பூபதி ஓ ஐயோ விடிய வரைக்கும் வருவானோ ஆமா இப்ப எவனே விடிஞ்சு எவனே வந்து போட்டாங்க அவுத்து விட்டது இவனா உங்க அம்மாளுக்கு புள்ள கொடுத்தோம் காண்டனுக்கு போறேன்ட்டு தேவடியாளுக்கு போறேன்ட்டு ஐயோ ஆமாண்டி ஐயோ எந்த தேவையா அடக்கம் மாமனில் ஒழிக்கம் அடங்காமை நம்ம போடுற அன்றே உடனே கீழ்க்கும் வாய் அப்படி ஏறி பாக்கமா என்ன சொல்ற கேளு மத்தி மத்தி விபத்து சொல்லுங்க சொல்லுங்க தக்காளி பேசுறது அவன் அரிப்பு எடுத்து புள்ள வாங்கின்னு பெத்து போட்டு நம்ம ஊர் எடுத்து சிங்கப்படம் அவரை விட சிங்கப்படம் ஐ பைத்து 50 யாரு அப்பப்பட்ட எங்க பெரியப்பா பீமாச்சி அண்ணவரை விட எனக்கு 5 மடங்கு அதனால் அபிமன்யு இப்பர் பெயர் வந்து என் தாய் சுபத்திரை எங்க அம்மா பார்த்து என் தாய் சுபத்திரை பதிவிடா அஞ்சலிக்கு சாணி போட நேரம் வந்துச்சு. யார் எங்க அம்மா விட்டு போயிட்டாரா? ஓஹோ என் தாய் சுமத்திரை அதுக்கு
போடு. சொல்லடா என் அம்மா எது கேக்குறா bro? என் அம்மா எது கேக்குறா? என் அம்மா எது கேக்குறா bro? உங்க அம்மா எங்க அம்மா பார்க்க போறேன். உங்க அம்மா நீ பார்க்க போற. பார்க்க போறியா? நீ எதுனா அதான் பண்ண போற இப்ப. பார்க்க போறேன். இதுக்குதான் அபிமான சுந்தரி வேணும்னு கேக்குறது. இதை தொடாத ஒரு வேலை பண்ண ஏண்டா ஒரு புள்ளைய மேத்துட்டு நானு ஆமாண்டா தாலி கட்டி போய் எங்க வீட்டுக்காரு ஒரு புள்ளைய கூட எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஆளு கூட என்ன இப்படி போட்டு குழப்பல. புள்ள கொண்டு வேலை கத்துக்குது. மொப்ப எந்த நேரத்தான் கோமனவத்தான் தெரியலடா. அது உனக்கு தான் தெரியும். சத்தியமா சொல்றேன் இது ஒரு அப்பனுக்கு போன்றிருக்கா. ஆமாடா தெருக்கே பெத்தடா. போடா போடா நானு. அம்மா நீ உட்கார். நீ உட்கார். அம்மா அம்மா ஐயா அம்மா என்னடா அம்மா ஐயோ ஏதோ தாயா வந்தனும். அப்படியே கண்டு போச்சு. ஆமா நம்ம முழு அமர்ந்தான் 6 மாசத்துக்குள்ள பௌத்த மாதிரி அடிக்கலாம் பாரு. நீ தப்பா நினைக்காத. இந்த வயத்தில் என்னை 10 மாதம் 3 நாள் சுமந்து என்னை பணித்து எனக்கு பால் ஊற்றி தாளாட்டி அமுதுமொழி வேடிக்கைகளை காட்சி வளர்த்த அன்னையே உன்னுடைய மனமது மகிழ அபிமன்யு மகனே நடுப்பு நடிக்குது பாரு. கண்ணு ரங்க பார்த்தா அதன் வாயாளி போடுது. அதன் வாயால போடுது. ஊர் மேல போனவனா ஊர் மேல போனவங்க பிறந்தவனா கரும்புத்தோட்டல வந்தா ஆமா நல்லா இருப்பா நல்லா இருப்பா. நம்மால போடுது. நல்லா போடுது. அதான் போடுது. நல்லா இருக்கா. யாரு வனிதா ஐயோ என்ன அபிமன்னா என்ன அவன் ஓத்தாங்க அம்மான்னு கேக்குறான். என்ன நல்லா இருக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அடே அபிமன்னா உன்னை ஓத்தான் கேப்பேன் நல்லா இருப்பா. ஐயோ அப்படி நான் சொல்லணுமா? நீ சொல்லணுமா? ஆசீர்வாதம். அது அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா டேய் அது என்ன அர்த்தம் தெரியாது உனக்கு? ஐயோ அவன் என்ன வச்சிக்கிறதா அர்த்தம். டேய் நான் யார்கிட்டயுமே விட அம்மா தான் மாட்டேன். ஃபோன் பண்ணி வர சொல்றா எல்லாரும். எவங்க மாடா முடியல எங்க பேசுறேன்? நான் எங்க பேசுறேன்? ஏய் அம்மா இஷ்டப்படாத அதானே கேட்டேன். அம்மா இஷ்டப்படாத நான் போகணும். அனுபவி. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் 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 வணக்கம். ஏதோ தாயா வந்தனும் அம்மா அவ உன்னை போல இருந்தாளா? ஆமா அம்மா அதுக்கு அம்மா அதுக்கு அம்மா ஐயோ அப்படி சொல்லிட்டு ஐயோ அம்மா தங்கமே எனது பாலா
எங்கடா இப்பதான் எங்க விளையாட போறேன் நீங்க அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஓஹோ இவங்கெல்லாம் கூப்பிட்டு எங்கடா போற காட்டுக்கு வேட்டையாட போறோம். அப்பா, ஆமா. தம்பி, இனி நான் வடிவம்ல இனி தோழ மாற காதத்தை மாறுகின்ற அந்த காராட்டி சிங்கம் ஒரே துரத்தி வேட்டையா குத்தமனாட சாதிய வில்லை போட்டு சமத்துடன் வருகிறேன். சரி போயிட்டு வா போயிட்டு வா அம்மா போயிட்டு அட வேட்டையாடுவோம் ஏமா என்ன சந்தேகம் சித்தேருமா போய் அவன் போட்ட பானத்துக்கு ஆனா இந்த அபிமன்யு போட்ட பானத்துக்கு அது சிங்கம் சிங்கம் யானை புலி புலி கரடி சிறுத்தை சென்னாய் மதம் பொருந்திய மதம் பொருந்தியது அவதான் மதம் பொருந்தி போயிருக்கான் அவளுக்குதான் மதம் பொருந்தி போயிருக்கு. அப்படி சிங்கம் கூட்டல யானை கூட்டல அதும்பி செய்யாம அப்புறப்படுத்தி விட்டு சரிங்க சத்து ஏற்பாடு பிறகு புறப்படலாம் தூங்கணுமா அதே போன் ஒரு கப்பு தூக்கி தம்பி கனகத்து வேட்டையாடி கலையத்தை தீர்வோம் என்று இங்கு வேணாலும் தான் உரைக்க வைத்து நான் இருக்கும் போது இந்த வானத்தில் இருந்து காற்று வந்து விட சொல்லதுவா ஏனான மொழியாலான அந்த சுந்தாரி நிரூபம் அப்படி வேட்டையாடி அழைச்சி அமர்ந்திருக்கு தருணத்தில் ஆகாய மாற்றத்தில் மஞ்சள் காப்பணித்து ஒரு நிருபம் வந்திருக்கு அதை கையெழுத்து பார்த்தா கையெழுத்து போய் முத்தம் யார் கையெழுத்து சுந்தரி 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 அவ கையெழுத்து மாதிரி இருக்கு அவளா இருப்பாளா வேற யாருன்னா இருப்பாங்களா ஆனா மஞ்சள் காப்பணிட்டு நிருபம் இந்த செய்தியை என் தாய் சுபத்திரை பார்த்துதான் பிரித்து சொல்ல வேண்டும். அம்மா பார்க்கணும் கையெழுத்துக்கே முத்தம் கொடுக்குறானா நேரா பார்த்தா யாரை பார்த்தா என்ன சும்மாவா இருப்பா அப்படியே முள்ளுக்கு போகணும் பின்னாடி போயிட்டு தப்பு சரி அம்மா
கைக்கு எங்கடா எங்க போற தூக்குடா அம்மா அம்மா உயிர் போகுது அம்மா உயிர் போகுது. அதுக்குதான் காட்டுக்கே போகாதலான்னு சொன்னேன் பத்தியா பிள்ளைகளை பாரி போச்சு என்ன பண்ணுவேன் ஐயோ ஐயோ அம்மா அம்மா வாங்க அது அப்படியே வச்சு வாங்க. என்னடாச்சு நான் காட்டுக்கு போயிட்டு போட்டியா? சிங்கம் யானை புலி கரடி சிறுத்தை சென்னாய் மாடு ஐயோ அப்படி வேட்டையாடி வேட்டையாடி. ஆயிரத்தி அமுத்து நேரத்தில். அந்த நேரத்தில் நேரத்தில். அம்மா. அந்த நேரத்துல அம்மா அப்படின்னா இந்த நேரத்துல ஐயோ ஆயிடுச்சா அமர்ந்த பிறகு என்ன ஆச்சுப்பா ஐயோ பதறேன் என் பிள்ளை என்னடாச்சு ஐயோ நான் கூட தான் போனேன். போனேன் ஆளை பார்த்து ஆளை மாத்தாடியில உக்காந்தோம். அப்புறம் என்ன அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கு போன் வந்துச்சு. எங்க கூச்சா வர சொல்லிட்டாரு அருகு பொறுக்க போலாம் காட்டுக்கு. போனேன் அவர் கூட தான் உட்கார்ந்தேன். என்னாச்சு அப்புறம் போன் வந்தது பாரு அப்படியே திரும்பி புளியமாத்தி பின்னாடி போயிட்டேன். அப்புறம் பார்க்கல. அப்படி அல்ல நான் வேட்டையாடி ஆயிடுச்சா அமர்ந்திருக்கு தருணத்தில் தருணத்தில் ஆகாயமா கட்டு ஆகாயமா கட்டு ஆகாயமா கட்டு ஐயோ என்னதுடா என்னது ஆகாய மார்க்கெட்டில் என்னாச்சு என்னடா நிருப்பத்தி முத்தம் கொடுக்குறேன் என்ன பண்ணுவேன்? நீங்க கையில போய் முத்தம் கொடுக்கறா என்னடா அது? ஏய் கையில நான் ஒட்டிக்கிட்ட கையில முத்தம் கொடுக்கறவன். அவன் மாதிரி இருக்க மாட்டான். ஐயா சீ. யோ. சுந்தரியா நிருபத்தை பிரிச்சு படிச்சு பார்த்தா தெரியும் ஐயா ஓ ஓ அந்த நிருபத்தை படிச்சுட்டு தலைக்கு தூக்கிட்டு போயிட்டால படி. மேல அது உள்ள பாக்குற மாதிரி நிக்குது தாரா தக்கிட்டேன் சொல்லுங்க அண்டர்கோன் தந்தை அம்மா அண்டர்கோன் தந்தை அண்டர்கோன் தந்தை அம்மா தேவ கோமா ஆமா தெய்வம் இல்ல என் தாத்தா என் தாத்தா என் தாத்தா ஐயோ உங்க தாத்தா தானே இல்ல அண்டர்கோன் தந்தை அண்டர்கோன் தந்தை விஜயநாரளித்த விஜயநாரளித்த அபிமன்ன ராஜ கோவே அண்டர்கோன் தந்தை தந்தை. விஜயநாரளித்த விஜயநாரளித்த. அபிமன்ன ராஜகோபால் அபிமன்ன ராஜகோபால். அப்ப தாத்தாங்கப்பா நானு என்ன நினைச்சீங்க நீ போய் மூடு தாத்தா அப்பா நீ யாருக்கும் தெரியாதா தாத்தா அப்பா நீ தாத்தா அப்பா நானு தாத்தா அப்பா நீ எல்லாருக்கும் தெரியும் சொல்லுங்க அண்டர்கோன் தந்தை விஜயநாராயண அபிமன்ன ராஜ கோவே அடி அவள் சுந்தரி அம்மாடா ஐயா என்னம்மா ஐயா வந்தாரு. அவன் பேர் சொன்ன உனக்கு அப்படி ஜிம்மியா அம்மா நைஸ் பண்ணதா போய் அடி போட மன தோண்டு போயிருந்து இப்ப நிமிர்ந்து நிக்குது. குப்பா ஓ,
என் அண்ணன் பொண்ணு பேர் சொன்ன உடனே என்ன அவன் அம்மா நினைக்கல சுந்தரினே நினைச்சு போய் என்ன போய் பத்தியா கீழே தள்ளுறான். ஆனா எங்க அண்ணன் பொண்ணு மாயக்காரி, மாயக்கார பொண்ணு மாயப்பொடி போட்டு மயக்கிருப்பா மாப்பிள்ளைய பழகுது. அதான் அவன் பேர் சொன்ன உடனே என் அம்மா நினைக்கல தேவடியா என்ன வேஷம் போட்டு மாப்பிள்ளைய பாரா என்ன சுந்தரியா வருங்கால மருமகளை தேவடியா கேட்கலாமா? அப்பா தேவடியாதான் தேவடியான்னு சொல்லுவா. தேவடியால பார்த்து தேவடியான்னு கேப்பா. ஆமா அம்மா ஆமா ஐயா அம்மா அம்மா தேவடியான்னு சொல்ற. ஆமா அம்மா அம்மா என்ன அவன் மட்டும் என் மகனுக்கு திருட்டு லெட்டர் லவ் லெட்டர் எழுதுறாள் தெரியல. நீ ராத்திரில எங்க அப்பனை ஈத்துருவோம்ல. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ராத்திரில உடனே எங்க அப்பா உட்காந்து வரா, நீ ஈத்து போனியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ அப்பா உட்காந்து ராத்திரி 10 மணிக்கு பேசுறீங்களா? ஆமா பேசிருப்பா. அப்ப நான் திடீர்னு உச்சாயத்துக்கு எழுந்துச்சேன். நீ அப்ப தூங்கலையா? தூக்கம் வரல இருக்கு. திறனுக்கு போறது மூசிலே எடுத்துக்கிட்டு அப்ப அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு பாரு. அடியவள் சுந்தரி நின்னடி கண்புடன் அநியாக கோடி வந்தனம் செய்தே அந்த கோட் அந்த விஜயனால் அபிமன்ன ராஜ கோவே அடியவள் சுந்தரி நின்னடி கண்புடன் அநியாக கோடி வந்தனம் செய்தே மண்டலம் அறிய எய்திய நிருபம் எவ்விதம் என்றால் நான் துரியன் அம்மாடா குறித்தனால் முகத்தனால் என் மகனுக்கு வருது ஏன்னா என் அண்ணன் பொண்ணு மாமன் பொண்ணு அப்படி என் மகன் அபிமன்னன் இருக்க கோபாலக்கண்ணன் எங்க அண்ணன் துரியோதன மகனுக்கு லட்சண பலனுக்கு பொண்ணு கொடுக்கறதா பரியம் போட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டா எங்க அண்ணன். ஆனா என் மகன் இருக்கிறத எங்க அண்ணன் மறந்துட்டுக்கிறான். ஆனா இது சும்மா விடவே மாட்டேன். இன்னைக்கு அந்த கல்யாணத்தை நடக்க விடுவனால ஒரு பெண் அழகா இருந்தா முறையா இருந்தால் அந்த பெண்ணை எங்கள் பிள்ளைக்கு தருவார்களா? யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் சொந்த தங்கை சுபத்திரை பெற்ற பருவத்தில் இருக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பணிய போட்டான். ஆமா மொக்கால வாங்கி கேக்குறியே எங்க அக்கா உனக்கு என்ன வேணும்? உனக்கு அக்கா எனக்கு பெரியம்மா. அப்ப நான் யாரு? நீ எங்க அம்மா. அது தெரியுது. அப்புறம் என்ன? அப்படியே மொக்கால வாங்கி கேட்டா எங்களை தான் சேரும். சரி அவன் பாப்பா சொந்த பாப்பா நான் தான்டாப்பா. நீ பாப்பால நடு ரோட்லயே போட்டு போவ நீ. ஐயோ நான் தான்டா. அங்க அம்மா அங்க பாப்பா. அம்மா கண்ணே நான் இருக்கேன். அவளுக்கு பரிய போடலாமா? பரியம் போடலாமா? இந்த கல்யாணத்தை நடக்க விடவே கூடாது. அம்மா நீ அட கட்டிட்டாலே யானம்மா
என் மகன் இருக்கிறத எங்க அண்ணன் மறந்துட்டு இருக்கிறான். நான் சும்மா விடக்கூடாது. நான் மகனே இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. அவன் வந்து பொண்ணு கேக்குறது. ஆமா அவன் வந்து பொண்ணு கேக்குறான். இவனும் பறி போட்டிருக்கான் எங்க அண்ணன். அம்மாடா மக்கள் ஓய் கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. விடவே கூடாது. சூரனோ ஒரு யானை யானை சிங்கம் அதானே. அம்மாடா கண்ணி நீ போறேன்டா போயிட்டு அதான் செய்து அவர்களை அடித்து துட்டவனுக்கு அமைச்சு கட்டி விட்டு அப்படியே சுந்தரியா அப்படி கைவிட்டு அப்படி வந்துட்டா அங்க பாக்குறவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? ஐயோ ஐயோ அந்த அர்ஜுனுக்கு சுபத்திரிக்கும் பிறந்துச்சே அபிமன்ன அவன் வந்து ஓடுகாலிக்கு பிறந்தது. அவங்க அம்மா புத்தி அவன் அப்படியே இருந்துச்சு பாருன்னு சொல்லிட்டு என்ன தாய்வா பேசுவாங்கடா. ஐயோ 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 அம்மா எப்படி ஈத்துட்டு அதனால நீ ஈத்துட்டு வந்து தாலி கட்டிட்டா பாக்குறதுக்கு கேவலமா பேசுவாங்க. தாய போல பச்சா தாய போல புள்ள செஞ்சுன்னு சொல்லிட்டு என்ன கேவலமா பேசுவாங்க பாக்குறவங்களா நம்ம ரெண்டு பேரும். ஆமா அதனால எனக்கு உரிமை இருக்குது அந்த வீட்டுல. கூட பிறந்தவ அந்த தாய் அந்த வீட்டுல பிறந்த தாய் வீடு உரிமை இருக்கு. எனக்கு உரிமை இருக்கு. அண்ணன் கோபால எங்க அண்ணனுக்கு பாத்து போயிட்டு அண்ணா என் மகன் அபிமன்னன் இருக்க அந்த சுந்தரிய துரியோதன மகனுக்கு லட்சண பாலுக்கு பொண்ணு கொடுக்கலாம். எனக்கு என் மகனுக்கு பொண்ணு கொடு. என் மகனுக்கு தான் தரணும் அப்படின்னு கேட்டு உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. அதான் நியாயம். பின்ன சும்மா விடுனா அம்மா நீ பாய் உங்க அண்ணனை கேளு. நான் கேக்குறேன். அதற்கு முன்னாள் என்ன என்னடா அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓ அம்மா கிட்ட என்ன குழையிறாண்டி அம்மா. நீ என்ன நினைப்பியோ? நான் என்ன நினைக்க போறேன்? இல்லம்மா சொல்லு. வாயேன். என்ன அம்மா வாயேன். நான் அப்படி கூப்பிடுறேன். இல்லம்மா ஆமா அம்மான்னு நினைக்கல. நீ என்ன அப்படி குழையிற பிச்சாச்சு கையெடு ஆடுறவா உள்ள சாங்க போச்சு. ஆமா பின்ன கையெடு. பின்ன அம்மா மேல மகன் நீயா தாய் அப்படி என் கை என்ன அர்த்தம்? அம்மா வேற ஒண்ணு இல்ல. சொல்லுப்பா. அது ஒரு வயசுதான். ஆமா ஒரு வயசுக்கு தான் போடு. ஆமா வயசுதான் கிடையாது. தாய் பிறந்த நாள் முதல் இருக்கின்ற வரையில் பெற்ற தாய் தாய் தான். பிள்ளை தான். அதற்கு நீங்க கடவுளோ அண்ணனோ தம்பியோ தந்தையோ தாயோ கிடையாது. அதனால முதல் மாதா பிதா குரு தெய்வம் கடவுளே நாலாவது இடம்னா. இந்த 10 மாதம் 3 நாள் சுமந்த அம்மா கண்ணே வாங்க சொல்லுப்பா. நீ போயிட்டு அம்மா நீ போயிட்டு உங்க அண்ணனுக்கு கேளுங்க. கேக்குறேன். அதுக்கு முன்னாள் யாருக்கிட்ட என்ன கேக்குறேன்? அதற்கு முன்னாள் ஐயோ என்னாச்சு தெரியலையே. ஐயோ நடியும் இப்படி குழையிற புள்ளி நம்பவே கூடாது. இல்லம்மா காரிகை கிணற்றி விட்ட கனையாவி எடுத்து தந்தால் எனக்கு பாரியால் என்று சொல்லி பச்சமாய் எடுத்து தந்தேன். அந்த சூரிய வடிவம் உள்ள சுந்தரி ஆழி மாற்றி வேற ஒண்ணு இல்ல. என்னப்பா இது பாவந்தூர். இங்க ஒரு 5வது 6வது வரைக்கும் படிச்சிருக்கோம். அப்படியே அந்த கீழ்பாடி 10வது வரைக்கும் ஸ்கூல் அங்கதான் நம்மள போட்டாங்க. ஆமா நீ போய் அங்க படிச்சிருந்த. ஆனகுந்தி பட்டணத்தை விட்டு அங்க போய் படிச்சுட்டு வரது. துவாரகை விட்டு அங்க சுந்தரி வரது. 20 வருமா பள்ளியில படிச்சோம். சரி அப்படி படிக்கின்ற பொழுது என்னாச்சு? மதிய சாப்பாட்டு வேலை. அந்த நேரத்தில் அவன் சென்று சாப்பிட்டு அங்க ஒரு கிணறு ஒண்ணு. ஆமா கேணி அது சென்று எட்டி பார்த்தா பாரு அவ போட்டு இருந்த மோதிரம் கிணற்று விழுந்து விட்டது. அப்படி விழுந்ததும் மாமா யாருக்கிட்ட மாமா? யார் சுந்தரி என்ன கேக்குறா? அடியா சுந்தரி அடியா. ஐயோ நான் அம்மாடா. யார் சுந்தரி பார்த்து நீ கேக்குற என்னடி கேட்ட? மாமா என்னாச்சு? நான் போட்டு இருந்த மோதிரம் கிணற்று விழுந்து விட்டது. எடுத்து கொடுங்க. சரி அப்படி கேட்டா என்னாச்சு? அப்பவே நான் என்ன கேட்டேன்? என்ன சொன்னேன்? சுந்தரி சுந்தரி இந்த மோதிரத்தை நான் எடுத்து கொடுக்கிறேன். வருங்காலத்தில் என்னை தவிர வேறு ஒருவனை திருமணம் செய்யக்கூடாது. சத்தியம் பண்றி. சுந்தரி கிட்ட கேட்டேன். அப்ப அதற்கு மாமா இந்த மோதிரம் எடுத்து கொடுத்தா வருங்காலத்தில் உன்னை தவிர வேறு ஒருவனை திருமணம் செய்ய மாட்டேன். இது சத்தியம். அடிச்சு அப்படியே கிள்ளிட்டான். அடிச்சது பாண்டு. அந்த கில்லத்தை கவர்மெண்ட் ரெவன்யூ மேல கையெழுத்து போட்டு சாப்பா அப்படி அவன் சத்தியம் பண்ணிருக்கான். என் மகனுக்கு சத்தியம் செய்துட்டு துரியோதன மக லட்சண பாலுக்கு பறித்து போட்டு உங்க அப்பா இது எந்த வித நியாயம் அப்படின்னு சுத்திரி பார்த்து அவருடைய மனதையும் கேட்டு சீக்கிரமா போயிட்டு வா. அம்மா போயிட்டு வா. அம்மா போயிட்டு வா. போயிட்டு வா. அம்மா
சுந்தரி என்ன சொன்னா? ஐயோ ஐயோ இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறேன். இந்த வடமதுரை அம்மா தூரங்குது. அது என்ன அதுங்காட்டி நான் அவசரம் மாட்டேன் உனக்கு. என்ன அவசரம் சொல்றிய? ஆமா. என் பொழுது வந்து எங்க அப்பனை ஈத்து போனா வேணா சொல்லுது. நீ ராத்திரி ஈத்து போல அது ஓடிக்காது. நீ ஈத்து போல அப்ப நீ எப்படி சாப்பிட்ட? ஓ சுந்தரி பார்த்து கேட்கணும். நானும் என் அண்ணி கிட்ட ஒரு சபதம் இருக்கு. என்னன்னு? எங்க அண்ணி சொல்லிருக்காங்க, நாளிட்டு கொண்டால் என்ன நங்கை லட்சுமிக்கு எனக்கும். எங்க மாமியார். ஆமா மாமியார் அப்படியே வாளிட்டு அணைத்துக் கொள்ளும் வாக்குவாதங்கள் உண்டு. ஆளிட்டு அனுப்புனாது அம்மானிடம் நானே சென்று கேட்டு நான் வருகிறேன், கர்ப்பமும் கொண்டிடாது. அது சரி. நான் போய் கேட்கிறேன்டா, அந்த லட்சுமியை பார்த்து கேட்கிறேன். ஆமா தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன அம்மா என்னடா சுந்தரி 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 உன்ன போல ஆமா பின்ன என்னாலதான் இருப்பா. என் அண்ணன் பொண்ணு என் ஜாலியா கூட இருப்பா. ஐயோ போறேன் போறேன் போய் வா. போறேன். இவள் வடமதுரை நாட்டி நதி வடமதுரை வந்துட்டேன். அதோ தெரியுது பாரு மூணாவது வீடு, அதுதான் எங்க அண்ணன் நடன கோபாலக்கண்ணன் வீடு. இப்ப நேரா நாம இங்க போக கூடாது. இங்கே மூணாவது வீட்லயே உட்காந்து அங்க யாரு போறாங்க யாரு வர்றாங்க, அங்க என்ன நடக்குது, அங்க என்ன பத்தி தாழ்வா பேசுறாங்களா இல்ல உயர்வா பேசுறாங்களா அப்படின்னு இங்க உட்காந்து இன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு என்ன நாங்க பேச மாட்டோம். ஆமா இன்னைக்கு கல்யாணம் தான் நடக்குதா, இன்னைக்கு கருமாதி நடக்குதா, இன்னைக்கு நான் ஒரு கை பாக்குறேன். எங்க அண்ணன் நடனம் ஆபரானா பெரிய ஆபரான்னு தெரியாது. இன்னைக்கு எவன் எனக்கு ஆட்டாள் சேர்த்தானே அவனை உனக்கு கட்சி வச்சுக்கிறேன். இன்னைக்கு கச்சேரி விடாங்க. கல்யாணத்து வேலையை பூரா என் தம்பி சாஸ்திரி இடம் ஒப்படைச்சேன். ஆமா அவனை நீ பாத்தியா? இன்னைக்கு அவர் 4 மணிக்கு ஆட்டோ ஓட்டி போட்டாரா? அவன் 4 மணிக்கு ஆட்டோ ஓட்டி போட்டாரா? அவன் கொண்டு போய் அந்த ஆட்டோ பூரா அவன் சிநேகிதக்காரங்கிட்ட சிநேகிதக்காரங்கிட்ட என் அண்ணன் பொண்ணு கல்யாணம். ஆமா கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆட்டோ பாத்துக்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டு வர போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி. அவன் கொஞ்சம் பொண்டாட்டி பேச்சே கேட்கிறான். நாங்க மொத்தம் 3 பேரு அண்ணன் தம்பி. ஆமா 3 பேரு அண்ணன் தம்பிங்க. ஆமா. எங்க அண்ணன் ராம சக்கரவர்த்தி, நான் நடுவன், அவன் சின்னவன். ஆமா. பொண்டாட்டி குடும்பத்தை பிரிக்க சொல்லுவ போல அதனால ஏன் பிரிக்க சொல்லுவாங்க? அது எப்பயுமே அதான குடும்பத்துல நடக்கத்தான். ஆமா அதனால ஜாட மாதிரியா பேசலாம். என்ன ஜாட மாதிரியா? சரி நேரா பேசுருவோமே. அதானே எது இருந்தா என்ன